எனமிருக்கும் கலைமை எனக்கருள வேணுவாம் கண் கொடுத்த காளியம்மா கண் கொடுத்த காளியம்மா என் கதைக்குதவ வேணுவாம் மனவங்கால ஹரிராமரகுராம் அயனுடைய தேவியம் அம்மை அனவாணியம் சாயவரஸ்வதியம் சாயவரஸ்வதியம் எங்களை தற்காக்க வேணும் அம்மா தண்ணில் வாழு பலமணி உண்பா செண்பகா தண்ணில் வாழு செண்பகா தேவிபா கம்பையது தவமிருக்கும் கம்பையது கம்ப காமாட்சி உண்பா நல்ல குருநானே வாக்கு தர வேணுமை செந்தாலை பூச்சொலி சிவநல்லூர் தன்னில் வாழும் மாநிலத்தில் அழிவ மண்டலமும் புகழ் பாடை உலகம் எல்லாம் அழிவ மண்ணத்தாம் பிடித்து வைத்து மாயாண்டி அழைத்த மண்ண மாநிலமுங்கே அழிவேற்ற மாநிலத்தில் அழிவேற்று போட்ட மாடசாமி புலவர் பாதம் சீமை எங்கு எல்லுகடால் சொன்னபடி சுயங்கள் பாடு அடுத்தபடி அறங்கள் பாடு எடுத்தபடி அசைகள் பாடு சீமை எங்குங்கே அழிவ சீமை எங்கு போட்ட சிவன் நல்லூர் புலவர் பாடு அந்த வடம் பொருந்தவை அழகில் இங்க புலவர் சீமை எங்குயல் காட திருநெல்வேலி முக்கட வில்லி செயல் புகழ் பாடை மாநிலத்தில் அழிவ ராமாயணம் புகழ் பாடை சீமை எங்குங்க அழிவற்ற சீமை எங்கு தாத்தா செல்லச்சாமி புலவர் சீமை எங்கு எலுகடலோ எலுக திருநெல்வேலி முக்காடலோ வில்லி செயல் கேளை
பெற்று உலகம் எல்லாம் புகழ் படைத்த மாநிலத்தில் கேலி பெற்ற சிவநல்லூர் புலவர் மகன் சின்ன நல்ல புலவர் என்றால் சில எங்க எதிர்பார்க்கும் இளைய நல்ல புலவர் என்றால் லோகமெல்லாம் எதிர்பார்க்கும் அது மாயாண்டி சுடலைக்கு நாட்டில் அவதரித்த மன்னர் தானே மன்னர் தங்க வாயால அழைச்சா போதும் கர்ச்சிலையாக இருந்துட்டாலும் புலவர் மகன் சத்தம் கேட்டா அது கலகலன்னு வாசையிடும் மாயாண்டி அழைச்சா போதும் மஞ்சிலையாக இருந்துட்டாலும் மன்னன் சத்தம் காதல் கேட்டா அது மனமிறங்கி பேசும் ஐயா சீமையெங்கும் கேலி வெற்ற உலகம் எல்லாம் புகழ் படைத்த மாநிலத்தில் கேலி வெற்ற லட்ச தெய்வம் பார்த்த தெய்வம் ஐயா பார்த்த தெய்வம் தாத்தா லட்சுமண புலவர் பாதம் கரு உருவாய் சனிக்கின்ற நாளையில் காலை 10 மாதம் சுமன்றெடுத்த மாதா பிதா ஒரு தெய்வமோ 5 வயதில் அண்ணாவிடம் சென்று நமக்கு அறி என்று சொல்லி வைத்த அண்ணாவே ஒரு தெய்வமோ இன்னைக்கு சீமை எங்குயல் காட்டா திருநெல்வேலி முக்காடா வில்லி செயலுக்கு அழிவ உலகம் எல்லாம் புகழ் பாடை மாநிலத்திற்கு அழிவ மாநிலத்தில் பெரியப்பா மாடசாமி புலவர் போ எங்கோ எலகாடையாலும் எலகா திருநெல்வேலி முக்காடையாலும் வில்லி செயலுக்கு அழி பெற்ற உலகம் எல்லாம் புகழ் படைத்த மாநிலத்திற்கு அழி பெற்ற சிவநல்லூர் புலவர் மகன் சின்ன புலவர் மகன் என்றுதான் சொன்னா போதும் இன்னைக்கு சில்லா எங்குந்தி ஆடுதையா இளைய நல்ல புலவர் மகன் என்றுதான் சொன்னா போதும் லோகம் எல்லாம் ஆடுதையா மாயாண்டி சுடலைக்குன்னு மறு உருவை எடுத்த மண்ணு மன்னர் தங்க வாயால மாயாண்டி சுடலையத்தான் வாவி வானாலும் வருவான போனாலும் போவான ஆடாத தெய்வங்கள ஆட வைத்த மன்னர் தான
மன்னர் தானே சீமையங்கும் இங்கே அழி பெற்று உலகமெல்லாம் புகழ் பாடைத்து கண்ட சுயங்கவிகள் பாடும் கண்ட சுயங்கவிகள் பாடும் எங்க அப்பா காளி புலவர் பாடும் எழுத வைத்தார் எங்கூரு படிப்பறியான ஆலையில படிக்க வைத்தார் எங்கூரு சொல்லறியான ஆலையில சொல்லி தந்த குருநாள் கண்ட சுயங்கவிகள் பால் அப்பா காளி புலவர் பால் படிக்க வைத்த குருநாதன அவர் நாம் மறப்பதில்லை அவர் நாம் மறந்துட்டால் நெஞ்சோர் நாம் மறப்பதில்லை நெஞ்சோர் நாம் மறந்தால் நினைவோர் நாம் மறப்பதில்லை நினைவோர் நாம் மறந்துட்டால் சொல்லி தந்த குருநாதன சொல்லி தந்த குருநாத பலவன் சொப்பனத்தில் மறப்பதில்லை என் நாட்டிலையும் நல்ல நாள் நாவலர்கள் புகழுனா இஞ்சி மஞ்சள் பூக்குனா இருவாச்சி மலருனா மானிருந்து விளையா மயிலிருந்து விரித்தா புயலிருந்து ராகம்பா ஆணை கட்டி பாரடி அழகிலையும் சிறந்த நாள் உலகத்தில் அமைந்த நாள் உலகத்தில் இந்த சம்போடம் தன்னில் வா சம்பளம் அந்தன்னது அவதரித்த வாசல் தான் ரசகர் குல வம்ச அவதரித்த வாசல் தான் சம்போ ஆட சுடலாய் சம்போ ஆட சுடலையூர் மாயாண்டி வாசலு ஐயா மாரி சவேர்க சீவநல்லூர் புலவன் தான் மாடசாமி புலவர் போட்ட லட்சுமண புலவர் பேர் காளி புலவர் லட்சுமண புலவந்தா சுடல ஈச வாசலு சாஸ்தாங்கத சொல்லப்போ சபையோருக்கு ஐயங்காத சொல்லப்போ ஐயங்காத அனைவருக்கும் வணக்கம் ஐயோ குற்றங்குற இருந்துட்டாலோ குழந்தை போல என்ன வேணும் ஆறு விலை 100 குற்றம் ஐயா மறு சபையோர்களே சபையோர்களே எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா படித்தவர்க்கு படித்தவர் பால்விடு குஞ்சு அவகந்தான் அரவித்த படித்தவர்க்கு அடுப்பங்கட்டி சுமந்துடுவோம் முக்கால் வித்தை படித்தவர்க்கு நாங்க முன்ன நின்று வணங்கிடுவோம் படித்தவர்க்கு படித்தவர்க்கு முடிவணங்கும் பிள்ளை ஐயா
பெத்ததார பிள்ளையாவே வரிசையோடு ஆண்டு வந்தார் ஓர் வல்லரக்க ராஜமன்னன். ஐயா வடக்கு வடநாடு வடநாடு வடசீமை. ஆமையா அதுலயும் என்ன சிறுநாளி பெருநாளி என்று ஒரு தேசம். அங்க யார் ஆண்டுவாரா? யாரு சுவாமி? உலகத்திலேயே பெரியவன். அது யாரையா? வந்தான் வண்டு மகாரிஷி ஆகிய மன்னன். வண்டு மகாரிஷிக்கு எத்தனை பொன்பொருள் இருந்தாலும் எத்தனை மண்மனையோடு ஆண்டாலும் அவன் மனதிலேயே ஒரே ஒரு எண்ணம், ஒரு நாள் ஒரு பொழுதாவது மாணிக்க கைலேங்கரி பர்வதத்தில் படைக்கின்ற பிரம்மனாக இருக்கணும் ஒண்ணு இல்ல, ஆதி கைலை ஆளுகின்ற ஆண்டவனாக இருக்கணும் என்று எண்ணம் கொண்டு வண்டு மகாரிஷி ஆளில்லாத கவனத்திலே சென்று இரு கண்ணை மூடி இரு கரங்கொண்டேந்தி கடவுளே தஞ்சம் என்று வண்டு மகாரிஷி கடுந்தோஞ்சிதுவாரா. ஐயா ஒரு நாளா? எத்தனை நாள் ஐயா? 2 நாளா? எத்தனை நாளு? 12 வருடம். 12 வருட காலம். அவன் செய்யும் தவ இப்படி இருக்கு. எப்படி இருக்கா ஐயா? விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆகாயத்தை தொடர்மான அரைச்சான் தான் பாக்கி இருக்கு. காச்சான் அரைச்சான் தான் பாக்கி. அப்பேற்பட்ட தவத்தை அறிந்தான் பிரம்மதேவன். தேவன் உடனே சொல்லுகின்றான், என்ன ஆண்டவா அராத ரட்சகா ஆவத்தை பாண்டவா வண்டு மகாரிஷிக்கு வரம் கொடுத்தீர். ஆனா என்ன வையோகமே அழிந்து போகும். வரம் கொடுக்கவில்லை என்றால் என்ன சுவாமி? மாணிக்க கைலாசபுரம் முதல்ல அழிந்து போகுங்க. அப்படியா? அவ என்னையா செய்யணும்? என்ன செய்ய அவனுடைய அருந்தவத்தை கெடுக்கணும். தவத்தை கெடுக்க வேண்டும் அல்லவா? அருந்தவத்தை கெடுக்கணுமானால் யாரால முடியும்? என்னால முடியும். இவரால முடியாது, அவரால முடியாது, யாரால முடியாது. ஐயா அதான் பாருங்க, என்ன உலகத்திலேயே சிறந்த கனி யாராலும் இருக்க முடியாத கனி என்ன கனி? அதான் பலாக்கனி ஐயா. ஆமா பலாக்கனி. ஆமா ஐயா உலகத்திலேயே சிறந்த கனி யாராலும் இருக்க முடியாத கனி. ஆமா அதான் பிள்ளை கனி. பிள்ளைக்கனி. உலகத்திலேயே உயர்ந்த செல்வம் என்ன செல்வம்? உயர்ந்த செல்வம் தான் செல்வம். வனச்செல்வம். ஆமா சுட்டு செல்வம், காசு செல்வம். ஐயா உலகத்திலே உயர்ந்த செல்வம் உனக்கு என்ன செல்வம்? கட்டக்காரருக்கு என்ன செல்வமோ? போக்குவரத்து செல்வம். போறது ஒரு செல்வம், வாரது ஒரு செல்வம். ஆமா ஐயா உலகத்திலே உயர்ந்த செல்வம் குழந்தை செல்வம் தான் பெரிய செல்வம். குழந்தை செல்வம் பிரம்மனுடைய கையினால குழந்தை உறவும் தான். ஆமா கண்ணன் பார்த்தான், கண்ணொளி கொடுத்தான். ஆதி சிவருமான் உயிரை கொடுத்தார். மூர்த்தி 3 பேரு. யாரெல்லாம்? பிரம்மன், சிவன், விஷ்ணு. மூர்த்தி 3 பேரும் குழந்தை காலை பிடித்து ஆகாய நின்று சிறு தபத்துக்கே விட்டு ஐயா அது குழந்தைகளா? ஆமா குழந்தை பாக்கியம். எப்படி சத்தம் போட்டுச்சு? எப்படி ஐயா? புடியங்குடி
புளியங்குடி காட்டில் உள்ளதா ராமர் கோயில் பக்கத்தில் நடக்கா அந்த கூவா கீழே மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்கா மரத்துல இருந்து கொஞ்சம் வாங்கி சத்தம் போட கீழே விழுந்து அடக்க புளியங்குடி பச்சையில் உள்ளது இது உயிரத்து பயிர்களுக்கு கீழே விழுந்து கிடக்குயா ஒரு செரவு போயிட்டு செரவு போய் கீண்டு கிடக்கு குழந்தைகளா எப்படி சத்தம் போட தெரியுமா ஐயா அடே கூவா நல்ல கூவா என்று கூவா நல்ல குழந்தை சத்தம் போடுதை கண்ணை மூடி இருந்தமா கண் மூடித்து பார்த்துட்டா அருந்த வசம் அழிஞ்சு போய் அழகி நாளை ஆகாயத்தை பார்க்கும்போது மும்மூர்த்தி 3 பேர் அருந்தம் அழிந்து அருந்தவம் சிரிக்க பாவி கண்டுட்டா அப்பமே பார்த்துட்டா ஐயா அருந்தவத்தை கிடைத்த பிள்ளை அரமனைக்கு ஆகாது செய்த தவத்தை கிடைத்த பிள்ளை கோட்டைக்கு உதவாது ஆகவே ஆகாத பிள்ளை அந்த சிறிய பிள்ளை ஐயா குழந்தை காலை பிடித்து சொல்லியே எரிதான் அடே பாலகா அடே கிராதகா என் தவத்தை குலைக்க வந்த பாலகா என் தவத்தை அழிப்பதற்கு யார் பிறவி செய்தானோ அவருக்கு 4 காலத்துல நேர் விரோதியா பரப்பை போ ஐயா அந்த வாரிசு இந்த குழந்தை எங்க வருது பாதாள லோகத்துக்கே வருது பாதாள லோகத்துக்கே வருகிறதோ ஆதி பாதாளத்தை யார் ஆண்டு வரா யாரு சுவாமி சுண்டு மகாராஜனோ அவன் தேவியாகி ரத்த கன்னியான பெண்ணானவளும் ரத்த கன்னி பெண்கொடியாளானவளும் அவருண்டு எப்படி தெரியுமா பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு மண் இருக்கு மனை இருக்கு ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்கு மெத்த வீடு இருக்கு ஏழ்குளத்து பிறவு இருக்கு 56 நாடு இருக்கு அரச வட்டம் தானே இருக்கு அத்தனையும் இருந்துட்டாலும் 50 வருட காலம் சுண்டு மகாராஜனுக்கு ரத்த கண்ணி பெண்ணுக்கும் தான் ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல ஐயா பெண்ணும் இல்ல அரமலடா இருக்குகிறான் மலட்டு பாவி குழந்தைய கண்டுட்டானு கையால எடுத்துட்டானு கட்டி முத்தம் கொடுக்க மாறுவாடு மாறனை மடி மேல முத்தமிட்டான் அரமனைக்கு கொண்டு வாரான் ஆசையுள்ள மனைவாட்டி கணவனுட மகத்தை கண்டு காரணத்தை கேட்கால யாரு பெற்ற திருமகன் உள்ளத உள்ளபடி உள்ளத ஒளியாம சொல்லுவாய்
பொன்மான சந்தேகம் நினையாதம் வித்தியாசம் கடவுளோட கிருபையா கண்டெடுத்த குழந்தை பகவானுட அருளால் பகவானுட இந்த பாலகன் கிடைத்தானம்மா கையால வாங்கிட்டான் கட்டி முத்தம் அண்ணன் இன்று இடமாதி பால் கொடுத்து சீர் கொடுத்து பால் கொடுத்து பாசத்தோட வழக்கம் அரமணல்ல மகனத்தானே அன்னைக்கு நாளையில கட்டி நல்ல மகனத்தானே மகனத்தானே கட்டுடனே வழக்கால போது ஐயா 16 நாள் ஆச்சு மகனுக்கு பேர் கொடுக்கணுமா ஐயா நம்ம மகன் ஒரு மகன் வல்லரக்க பாலக அருமகனுக்கு அந்த அரசன் நினைக்கான் நான் பெத்த மகனுக்கு நம்ம அப்பா பேரத்தான் சொல்ல நினைக்கான் அரசன் தேவி நினைக்கியா நம்ம வளர்க்க போற பிள்ளை நம்ம பிள்ளை அதுக்கு நம்ம பேரை கொடுத்தான்னு உங்க பேரை கொடுத்தானா உங்க பேரை கொடுத்தான்னா ஐயா அரசனா ஓப்பம் பாருங்க அரசன் தேவி ஓப்பம் பாருங்க ஒரு மகனுக்கு பேர் கொடுக்க மன்னவனும் தேவிக்கும் போராட்டம் போராட்டம்னா ஒரு நாள் 2 நாள் ஐயா 8 நாள் நடக்கு சோறுகறி பொங்கினாங்களா இல்லையா ஐயா ஐயா பசிக்குங்க புளியங்குடியில் வந்து உலகில் வச்சாங்களா வைக்கலையா தெரியலையா வயிறு பசிக்குங்க புளியங்குடி பஸ் ஸ்டாண்ட்ல ஐயா என்ன அதான் பாருங்க என்ன ஒரு அரமனைக்கு 1000 மந்திரிமார் 1000 பேருக்கு அதிகாரி வருவேன் அதிகாரி ஐயா அவன் தான் அரமனைக்கு ஆலோசனை மந்திரி அரமையில் நடக்கும் போராட்டத்தை கண்டா அங்க கடும் போராட்டம் நடக்க ஐயா அப்பாவோட பக்கத்துக்கு வந்தான் ராசா என்ன எந்த அரமனையில போராட்டம் நடந்தாலும் நம்ம அரமனை இந்த போராட்டம் ஆகாதியா ஆகவே ஆகாதையா போராடின அரண்மனை ஒரு காலம் புகை கண்டாத்தான் தீரும் ஆமா தீப்பிடிச்சு நிக்க ஐயா ஐயா புகை வேண்டாம் தீ பிடிச்சிட்டு பொருத்தி போட்டான் அதான் பாருங்க தீ வைக்காம வரத்த கிடந்த அவனைதான் அவனு உதவிதான் பார்க்காம மாமட்டக்கான பையன் அதே நேரா மன்னா நான் மகனுக்கு பேர் கொடுக்கும் போது நம்ம 2 பேர் கிடைத்தா போதாது கால் போட்டா குத்தம் கை போட்டா குத்தம் நமக்கு 56 தேசம் இருக்கு 56 தேசத்தை அரசனையும் வரவழைத்து மகனுக்கு ஒரு அழகான பேர் கொடுக்கணும் ஐயா என்ன இது நல்ல யோசனையா இருக்க கடுமையான யோசனையா இருக்க யோசனை கடுமையான யோசனைப்பா அவன் சாமி அடியாச்சா கடுமையான ஆட்டம் தானா கொலவாழை எத்தனை பழத்தை தின்னா கொலவாழை வீட்டில் கொடுத்த பழம் எத்தனை தின்னப்பா அதான் வெளியே வர முடியும் சத்தம் பழம் போட்டு அமுக்கிட்டு கிடக்கு ஒண்ணு ஐயா உடனே 56 தேசத்துக்கும் என்ன அடிக்காம பரயோச அடிக்கிறான் என்ன 56 தேசத்துக்கும் 56 தேசத்துக்கும் அடிக்கிறான் பரயோச அடிக்கிறான் பரயோச தேசத்துக்கோ
இருந்துட்டாலும் யாராக இருந்துட்டாலும் அரமனைக்கு வாரோம் ஐயா அரண்மனைக்கு வரும் ஐயோ அரும நல்ல மகனுக்கு தான் அரும நல்ல மகனுக்கு தான் அழகுடனே பேர் கொடுக்க அழகுடனே வேர் கொடுக்கு அழகுடனே பேர் கொடுக்க பேர் கொடுக்க பேர் கொடுக்க பேர் கொடுக்க பேர் கொடுக்க அரமனைக்கு வாரும் ஐயா வாரும் ஐயா அருமையோ அரமனைக்கு வாரும் ஐயா அருமையா அருமையா பேர் கொடுக்க அருமையா அருமையா ஐயா பறைவாச சத்தங்க 56 மன்னர்களும் ஆனசேன கூட்டத்தோட ஆனசேன கூட்டத்தோட அரமனைக்கு வாரான அரமனையில் வந்தல்ல எவ்விதமா பேர் வடைக்கா நம்ம மகன் ஒரு மகன் வல்லமையால் பிறந்ததால் வல்லவே ஒரு பெயர் ராமல் குலம் அரக்கர் குலம் அசுரர் குலமாய் இருப்பதால் அரக்கன் என்று ஒரு பெயர்